அனைவருக்கும் வணக்கம். 2026 வருட பொது பலன். ரிஷப லக்னம், ஏஎல்பி லக்னம் அல்லது அட்சய ராசி, ரிஷப ராசியாக சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அல்லது அட்சய ராசிக்கு இந்த வருடத்தினுடைய லக்னம் அப்படின்ற அமைப்பினுடைய அடிப்படையில் 9ஆம் இடமா வர்றதுனால ஒரு பாக்கியமான நிலைப்பாடு இருந்தாலும், உங்களுடைய கிரகநிலையை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 40% மட்டுமே பலன் கொடுக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். மிருகசீரிட நட்சத்திரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பலனை ஒரு 60% இருக்கிறதுனால ஓரளவு ஆவரேஜா நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நானே போய் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிடுவேன். அப்போ ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள், தவறான முடிவுகள், நீண்ட நாட்களாக ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு ரொம்ப கவனமா தேவை. சாப்பிடக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கொழுப்பு சார்ந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுகருடைய லெவலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். காரம் சாப்பிட்றதுல இருந்து உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு தேவை. பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் தேவையில்லாத எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்திற்காக முயற்சி எடுத்து நீங்க கடன்படக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுரும். அதனால வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலையில இருந்தாலும், தேவையில்லாத ஒரு அதிர்ஷ்டத்தையோ அல்லது லாபத்தையோ எதிர்பார்த்து நீங்க பிரச்சனையில மாட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொழிலை பொறுத்த மட்டில் அகலகால் வைக்காம இருக்கணும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்க ஜம்ப் பண்றது, வேலையை மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருந்துக்கிறது உங்களுடைய 2026க்கான நிகழ்வுகள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும். திருமண உறவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை பொறுத்த மட்டில் இந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காதல் வயப்பட்டிருக்கவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அதே சமயத்துல 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால மருமகளை கட்டிக்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்புகள் உங்க திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா, ஒரு மருமங்கல்யமா திருமணம் அமைச்சிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் உறவுல கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கிறது. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பதவி உயர்வு, ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த ஆண்டு எதிர்பாராம திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த ரிஷப லக்னம், ஏஎல்பி லக்னம், அட்சயராசி செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். வேலையில ஒரு இடமாற்றம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க இந்த ஜூனுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை மாத்திக்கிடணும். அதுக்கு பிறகு தேவையில்லாத முயற்சி பண்ணி தொழில அல்லது வேலையில நீங்க இடமாற்றம் பண்றதுனால, முயற்சி பண்றதுனால தொழில் வேலையில ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரிஷப லக்னம், ஏஎல்பி லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். காஞ்சி மகா பெரியவா அல்லது குரு ராகவேந்திரா இவருடைய வழிபாடை பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை இந்த ஆண்டு கொடுக்கும்.